ஈவன் 3 இயர்ஸ் ஓல்ட் பாய் 2 இயர்ஸ் ஓல்ட் பாய்க்கெலாம் கூட பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுற ஒரு சில ஜெனடிக் கண்டிஷன்லாம் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ எல்லார் வாயிலையும் இருக்கிற ஒரு விஷயம் ஒசெம்பிக். எவ்ரிபடி ஹாவ் அ ப்ராப்ளம் ஆஃப் லூசிங் வெயிட் இன்க்ளூடிங் மீ. எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணவே பிடிக்கல, டயட் பண்ணவே பிடிக்கலன்னு அவங்களுக்கு கிடையாது இந்த இந்த ஒசாம்பிக்கோ மோஞ்சாரோவோ. அந்த கொஞ்ச நாள் அந்த ட்ரக் இல்லைன்னு போது கஷ்டப்பட்டாங்க. இட்ஸ் நாட் அ சீப்பர் ட்ரக். வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது கூட நல்ல ஐடியா கிடையாது. ஹவு டஸ் இட் ஒர்க் GLP-1? சம் கிரேவிங் இது அடிக்டட் டு சம் ஃபுட். அவங்களாம் கிரேவிங் சுத்தமாக போயிடுச்சு டாக்டர், பார்த்தா கூட எனக்கு அப்படி சாப்பிடணும்னு தோணல அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காகவே சில கண்டிஷன்ஸ் இருக்குது லைப்போசக்ஷன் வரக்கூடிய. என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க? நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், டயட்டே பண்ண மாட்டேன், எனக்கு லைப்போசக்ஷன் பண்ணுங்கிறது ஒரு ராங் ஐடியா. We gather weight around the abdominal region. அவங்க வந்து ஜிம்மில் போய் அவங்க அந்த பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை கட் பண்ணி அப்டாமினல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து பண்ணுறதுக்கு ஐ பர்சனலி ஃபீல் திஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். இந்த கைனகோமாஸ்டியா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்படி பிசிஓஎஸ் வந்து பொண்ணுங்களுக்கு காமனோ அது மாதிரி பசங்களுக்கு வந்து கைனகோமாஸ்டியா ரொம்ப காமன். ஒரு ஆட் கொடுத்துருந்தோம் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த டைமில் பார்த்து அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு இப்பயே சர்ஜரி வேணும் சார். நான் ஏன்டா அப்படின்னா சார் நான் கல்யாணம் ஆகி எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, ஒய்ஃபுக்கு முன்னாடி ஷர்ட்டே கழட்டினதில்லை இன்னும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது திரும்பவும் என்னால் அந்த நார்மல்ஸுக்கு போக முடியல, நான் முன்னாடி எப்படி இருந்தேன். தமிழில் வந்து ப்ராப்ளம் மெயினாக வர்றது சார் எல்லாம் நீ ப்ரெக்னென்ட்டான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பிரஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து வால்யூம் குறைஞ்சிருக்கும். சில பேருக்கு வால்யூம் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சாகியாக இருக்கும். அவங்க இந்த ப்ரா வாங்க போனாவே தே கெட் டென்ஸ்ட். ஸ்பீட்டல் தான் இன்ஃபேக்ட் பிரஸ்ட் இம்ப்ளான்ட்லாம் பண்ணால் ஒரு சில கேன்சர் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். மாத்திரம் சரி பண்ணி கொடுப்பேன், அப்புறம் எனக்கு காது கொஞ்சம் சின்னதாக பண்ணுவேன், எதையாவது ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரீம் திங். இது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் டைம் சைல்ட்ஹுட். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவர் டாக்டர் கார்த்திக். ஹீ இஸ் ஃப்ரம் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி, அ பிளாஸ்டிக் சர்ஜன், வெல் நோன் பிளாஸ்டிக் சர்ஜன். இவரோட ஐடியாலஜியும் நம்ம ஸ்பார்க்கோட ஐடியாலஜியும் கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் விஷயங்களில் நிறைய மேட்ச் ஆகும். ஏன்னா யூ நோ ஹவு வி ஒர்க். நான் கொஞ்சம் எங்கள் டெவல்ஸ் அட்வொகேட் ரோல் தான் ப்ளே பண்ண போகிறேன் டாக்டர். நாட் வித் த கண்டென்ஷியஸ் ஐடியா ஆஃப் sparking an argument, but just to understand what are all the possibilities. எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் என் வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அது தவிர சில அதர் இஷ்யூஸ் ஆர் தேர், வில் டிஸ்கஸ் தட். பட் முக்கியமாக ஒரு விஷயம் பேச போகிறோம் அபவுட் ஒசெம்பிக். எங்களை கேட்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கான பதில்கள் இதில் இருக்குது. ஹலோ டாக்டர், how are you today? I'm good, ma'am. I follow your podcast regular basis, and I also update myself. Oh, this podcast is a big problem for me, doctor. I'm just getting prepared. But thank you very much for accepting. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளாக இது பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய பர்சனலாக கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா பேஷண்ட்ஸ் கேட்கும்போது சில பதில்கள் எங்களால் சொல்ல முடியறதில்ல. அப்போ நாங்கள் வந்து வி ரெஃபர் டு தெம் டு பிளாஸ்டிக் சர்ஜன் இஃப் யூ வாண்ட் டு. அந்த ஸ்பெசிஃபிக்காக போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் இவங்கள அப்படின்னு சொல்லிடுவோம். இன்றைக்கி அந்த கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபஸ்ட்டு இப்போது எல்லார் வாயிலையும் இருக்கிற ஒரு விஷயம் ஒசெம்பிக், மோஞ்சாரோ. ஐ திங்க் கூகுளில் ஓனை போட்டிங்கனாலே ஒசெம்பிக் வந்துடுது. ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பாப்புலராக இருக்குது. தி ப்ராப்ளம் வந்து எவ்ரிபடி ஹாவ் அ ப்ராப்ளம் ஆஃப் லூசிங் வெயிட் இன்க்ளூடிங் மீ. நம்ம வெயிட் குறைப்போம், திரும்பி ஏறும், வெயிட் குறைப்போம், திரும்பி ஏறும். அதுதான் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒபிசிட்டி இஸ் அ ரெக்கரிங் டிசீஸ். இட்ஸ் அ டிசீஸ் அண்ட் ரெக்கரிங். ஸோ the reason for this is because of the hormonal fluctuations. நம்மளதில் இருக்கிற ஹார்மோன்ஸ் நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகிறப்ப இந்த ஸ்டொமக்கிலேருந்து செக்ரேட் ஆகிற அந்த ஹார்மோன்ஸும் நிறைய வேரி ஆகுது. அதனால் அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல வெயிட் லாஸ் பண்ணதை. இப்படி இருக்கிறப்ப லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இப்போ வந்து இது வந்து ஒரு 20-year பாய் எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணவே பிடிக்கல, டயட் பண்ணவே பிடிக்கலன்னு அவங்களுக்கு கிடையாது இந்த இந்த ஒசாம்பிக்கோ ஆர் மோஞ்சாரோவோ வாட் எவர் the weight loss medications. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இட் வில் பி behavioral modification because we need a strength and like healthy body, say healthy joints, healthy muscle. ஒரு 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 யங்ஸ்டருக்கு என்ன இருக்கணுமோ அது இருக்கணும். ஸோ கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களால கரெக்ட் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வர ஸ்ட்ரகிள்டு பேஷண்ட்ஸ்லாம் கூட பார்த்தா போஸ்ட் ப்ரெக்னன்சிஸ் ஆர் ஒரு 40s 35 அங்கே தான் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க. சைல்டுஹுட்லேயும் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஈவன் 3 இயர்ஸ் ஓல்ட் பாய் 2 இயர்ஸ் ஓல்ட் பாய்க்கெலாம் கூட பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுற ஒரு சில ஜெனடிக் கண்டிஷன்லாம் கூட இருக்குது. ஸோ அப்படிலாம் இருந்தால் கூட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ப்ராப்ளம் கம்ஸ் ஆஃப்டர் 30s வேர் த மெட்டபாலிசம் கோஸ் டவுன் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் கோஸ் டவுன். இதெல்லாம் இன்டர் ரிலேட்டடாக அவங்க அதில் ஒரு ரூப்பில் மாட்டிக்கிறாங்க.
அது வெயிட் லாஸ் பண்ண முடியாமல். அதனால் வெயிட் லாஸ்ங்கிற இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அட்வைஸ் ஃபார் as இட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதே டயபெட்டிக் பீப்புளுக்கு சுகர் மெயின்டெனன்ஸ்க்கு நல்லா இருக்குன்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மெடிசனை. அதுக்கப்புறம் தான் அதில் வெயிட் லாஸ் ஆகிறத பார்த்துட்டு இதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படி இதுலயே ஸ்பெசிஃபிக்கா இருக்குல்ல டாக்டர், இதுல செமாக்ளூடைட்னு இருக்குது, அப்புறம் டெர்சபடைட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ திங்க் மவுஞ்சரா இஸ் டெர்சபடைட். ஸோ ஐ வாண்டட் டு நோ இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு இது ஒர்க் ஆகுது, இல்லை இந்தியாவில் இது கிடைக்குது, இப்படி ஏதாவது இருக்குதா? இப்போதைக்கு 2 ட்ரக் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு இந்தியாவில். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது மோஞ்சாரோங்கிறது டெர்சபடைட். அது வந்து GLP-1 அனலாக் அண்ட் GIP-யும் சேர்ந்து கம்பைன் பண்ண ட்ரக். ஸோ ஒசாமிக் வந்து செமாக்ளூடைட். ஒசாமிக்கில் நிறைய இன்டாலரன்ஸ் நிறைய இருந்தது, ப்ளஸ் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து தே இன்ட்ரடியூஸ் GIP ஆல்சோ அலாங் வித் த GLP-1. ஓகே, இது இஸ் மோஞ்சாரோ. நமக்கு இங்கே கிடைக்கிறது மோஞ்சாரோ. இப்போ ஆனால் வெகோவி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெகோவி இஸ் அ செமாக்ளூடைட். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து வி டோன்ட் நோ விச் ஒன், பிகாஸ் ஒன்லி இப்போ தான் ஒரு 3-4 months தான் ஆயிருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் விச் ஒன் இஸ் குட். வெகோவி இன்ட்ரடியூஸ் ஒன்லி ஒரு 10-15 days பேக் தான் வெகோவி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுது. பட் வி யூஸ் டு சி லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் பேஷன்ஸ் கம்ஸ் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோஞ்சாரோ அப்படிலாம் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ நாங்கள் சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் எங்களுக்கு வர லைப்போசக்ஷனுக்கு வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு வருவாங்கன்னா, லைப்போசக்ஷன் பண்ணால் வெயிட் குறையும். அதனால தான் வி ஹாவ் டு நோ அபவுட் த வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட், பிகாஸ் எங்களுக்கும் அது பார்ட் ஆஃப் த அட்வைஸ் டு த பேஷண்ட்ஸாக இருக்கும். அதனால தான் ஃப்ரம் த பிகினிங் வி யூஸ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் அ வெயிட் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இன் அவர் சென்டர். அப்படிங்கிறப்ப அதனால் மோஞ்சாரோ வி ஸ்டார்ட். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒபிசிட்டிக்கு யூ அட்வைஸ் சர்டன் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஆல் தட். அது ஃபெயிலியர் ஆகும்போது யூ மூவ் இன் டு அன் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங் அ மெடிக்கேஷன். கண்டிப்பாக மேம், பிகாஸ் when the weight loss is easy, you should not jump and do something which is abnormal. Obviously we give some hormone, though it's your own body hormones, no, better to avoid. See, these are all recently introduced. We have to wait and watch for the long term thing. அதெல்லாம் தெரியாதப்ப ஒரு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிற ஒரு பர்சனை வந்து நம்ம இதெல்லாம் போடக்கூடாது. கரெக்ட். ஓகே. ஸோ இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, they have tried everything, it's not working, or it's losing again, maintaining is extremely difficult. The yo-yo phenomenon மாதிரி வெயிட் கெயின் வெயிட் லாஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அது மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் தான் இது வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும், ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் 2 hours வெயிட் ஜென்ரலாக என்னோட கொஸ்டின், வெயிட் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை டாக்டர். சில சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் ஹவு வி ரியாக்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆர் ஏதாவது ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதில் அப்பப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஆனால் வெயிட் குறையிற ஆட்களுக்கு தேவையா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். வெயிட் குறையிற ஆளுங்களுக்கு தேவை கிடையாது. இது வெயிட்டை குறைஞ்சிட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் போகுதில்ல மேம். ஸோ திரும்ப அந்த யோயோவில் மாட்டிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இது யூஸ்ஃபுல் திங். அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட் நமக்கு பார்த்துருக்கோம், வருவாங்க, 2 hour எக்ஸசைஸ் பண்ணுறேன் டாக்டர், இதுதான் சாப்பிட்றேன். அவங்க இப்படி ஒருத்தர் வந்து ஒரு செயின்ட் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமான்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களால வெயிட்டே குறையிறது இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு மிராக்கிள் ட்ரக்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஐ ட்ரீட் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ், இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட வரப்போ அவங்க 3 வருஷம் நான் மோஞ்சாரோ எடுத்திருக்கேன். பட் தே செட் த சிமிலர் திங், என் லைஃபே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் வெயிட் குறைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இந்த டைமில் ஐ ஸ்டார்டட் திஸ் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தே லாஸ் லாட் ஆஃப் பவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் தே கேம் ஃபார் த டக் ப்ரொசீஜர், டம்மி டக், தை டக், பிரஸ்ட் லிஃப்ட், அது மாதிரி வந்தவங்களாம் தான் பார்த்துருக்கேன். லாங் டேர்மும் கூட இந்த மெடிக்கேஷனில் இருக்க வேண்டியிருக்கும். ஆமாம். இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு 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 வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படி கண்டிப்பாக யாரும் நினச்சிட்டு வரக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் இது வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். சம்டைம்ஸ் ஈவன் ஐ கேன் சே இட்ஸ் அ லைஃப் லாங் கமிட்மெண்ட். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இனிஷியலாக வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். டோஸில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் த டோஸ். அதுக்கப்புறம் மினிமம் ஒருத்தர் எவ்வளோ எங்ககிட்ட கேட்குறவங்க இப்படி தான் கேட்பாங்க, மினிமம் எவ்வளோ நாள் எடுக்கணும்னா 6 months ஆகுது மினிமம் எடுக்கணும். அப்போ தான் பிரெயின் அண்ட் கட் சிஸ்டம் கெட் யூஸ் டு த நியூ என்விரான்மெண்ட். பிரெயினோட சிக்னல், கட்டோட சிக்னல் இதெல்லாம் ஒரு இதாகி வரும். ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் டாக்டர், இந்த GLP-1 ரிசெப்டார் அகானிஸ்ட், ஹவு டஸ் இட் ஒர்க் ஆக்சுவலி? சி பேசிக்கலாக வந்து அவங்க லேமன் புரிகிற மாதிரி சொன்னோன்னே, ஆக்ட் ஆன் த பிரெயின், ஆக்ட் ஆன் த கட், ஆக்ட் ஆன் த பேன்க்ரியஸ். ஓகே. கட்டில் வந்து இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனில் என்ன பண்ணுறதுன்னா, ஸ்டொமக்கோட மொட்டிலிட்டியை கம்மி பண்ணிடுறது, இன்டெஸ்டைனல் மொட்டிலிட்டி கம்மி பண்ணிடுறது. அதனால் அவங்களுக்கு பசி தெரியாமல் டிலே ஆகுது. ஆமாம். இதுலேயும் இந்த இருக்க GIP என்ன பண்ணுது, ஸ்டொமக் ஆசிட் செக்ரேஷன்ஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிடுது. அதனால் பசி வந்து அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதே பிரெயின்லேயும் அதே தான் பண்ணுது, சேட்டைட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த ஃபுட் தாட் அவ்வளோவா வராது. ஸோ பசியை குறைச்சிடுது. அதே மாதிரி பேன்க்ரியாஸில் இன்சுலின் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலில் பிளட்டில் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தான்
இந்த ஹார்மோன்ஸ் பண்ணுறது. இதனால் வந்து அல்டிமேட்டாக என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷனும் கம்மியாகுது. பிகாஸ் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இன்ஃப்ளமேஷன் பாடியில் கம்மியாகுது, வெயிட் லாஸ் ஆகுது. அண்ட் ஃபஸ்ட் வீக்லேயே தே ஃபீல் வெரி குட் அபவுட் எவ்ரி திங். ஃபஸ்ட்டு வந்தவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த கிரேவிங் இல்லை டாக்டர்ம்பாங்க. ஸ்வீட் கிரேவிங் இருக்கவங்க, இல்லை சம் கிரேவிங் இது அடிக்டட் டு சம் ஃபுட், அவங்களாம் கிரேவிங் சுத்தமாக போயிடுச்சு டாக்டர், பார்த்தா கூட எனக்கு அப்படி சாப்பிடணும்னு தோணல அப்படி சொல்லுவாங்க. ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாகி வருவாங்க. மேபி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ்னால் எதனாலும் தெரியல, ஃபேஸ்லாம் ரொம்ப ஒல்லியாகி வருவாங்க. அதே மாதிரி வந்து ஒல்லிங்கிறத விட பிரைட்டாகி வருவாங்க. அதே வந்து ஒசாம்பிக் ஃபேஸ்ன்னு எல்லாமும் நான் பார்க்குறேன். அது ஒரு கிண்டலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, வேர் தேவ் லாஸ்ட் தேர் ஜீல் இன் த ஃபேஸ், அப்படி ஒரு மாதிரி டல். இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒசாம்பிக் ஃபேஸ்ன்னு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன் பேசிகிட்டு இருந்தோம்னா, த மிஸ்டேக் ஒசாம்பிக் இஸ் த ஃபஸ்ட்டு ட்ரக், இந்த ரொம்ப ரேம்பண்டாக போனது அந்த ட்ரக் தான். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வெயிட் லாஸ் ஆகிறத பார்த்த உடனே கடகடன் வெயிட் லாஸ் ஆகிடலாம், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைச்சாவே என்ன ஆகும், எல்லா ஸ்கின்னும் சாக் ஆயிரும், ஃபேஸில் வந்து ஏஜிங் அப்பியரன்ஸ் வந்துடும், ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ எப்பயுமே பாடிக்கு டைம் கொடுக்கணும், அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறது ஒரு மினிமம் 6 months. ஆமாம். அண்ட் அது 6 monthsக்கு அப்புறம் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கண்டினியூ? எனக்கு வர ஐ கேன் டாக் ஒன்லி அபவுட் வாட் ஐ ஹவ் சீன் இன் ரீசெண்ட் டைம். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த என்னோட பேஷண்ட் ஒரு 3 வருஷம் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறம் தேர் ரெடியூசிங் த டோசேஜ். இன்ஸ்டெட் ஆஃப் வீக்லி ஒன்ஸ் தேர் மேக்கிங் இட் 15 days ஒன்ஸ். ஈவன் அதுக்கப்புறம் தேவைப்படல, அவங்க ஒன்ஸ் பாடி ஃபிட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ்க்கெலாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் மெயின்டைனிங்னா தேர் நாட் டேக்கிங். அப்போ மேபி ஒரு எமோஷ்னல் ட்ராமா, எகெயின் ஒரு மாதிரி வெயிட் கெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தேல் அகெயின் கோ ஃபார் இட். நாட் அ ரெகுலர் பேசிஸ், மேபி மந்த்லி ஒரு டோஸ், மந்த்லி 2 doses அப்படி எடுத்துக்கிறாங்க. ஸோ பேசிக்லி தே நீட் திஸ் ஹார்மோன் சப்போர்ட் லைஃப் லாங் டு மெயின்டைன் த வெயிட். which was my question actually. என்னென்னா, நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, நான் பார்த்த சிலர்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் there was a time ஒசாம்பிக் பயங்கரமாக கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே பயங்கர டிமாண்ட் இருந்தது. ஸோ அந்த மெடிக்கேஷன் இல்லை, கிடைக்கலன்ற அந்த கொஞ்சம் பீரியடில் கொஞ்சம் வெயிட் ஏற்றிட்டாங்க அவங்க. they were again waiting for the drug to come back into the market. ஸோ இது நான் சொல்கிறது ஒரு 2-3 years நீங்கள் சொல்கிற அதே டைமில் இனிஷியலாக அந்த ஒசாம்பிக் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு எவ்ரிவேர் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட், அண்ட் வெயிட் லாஸ் ட்ரக்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்களோட கொஞ்சம் பேரோட ரிசல்ட் நான் பார்த்தேன். அந்த கொஞ்ச நாள் அந்த ட்ரக் இல்லைன்னு போது கஷ்டப்பட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ் இல்லையா? இன்னொன்று அவங்க தெரிஞ்சுக்கணும் மேடம், இட்ஸ் நாட் அ சீப்பர் ட்ரக். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 20,000 to 25,000 they are going to spend for this. Okay, so drug companies, they have to bring the drug price to the extent that common is, because obesity is not only a luxury thing nowadays. Even the low socioeconomic status, எல்லா இடத்துலையும் அங்கே தான் எனக்கு இன்ஃபேக்ட் ஒபிசிட்டின்னு அதிகமாக பார்க்க முடியுது இப்போல்லாம். ஸோ அதனால் இந்த ட்ரக்கோட ப்ரைஸஸ் குறைஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஷார்ட்டேஜ் இருந்தது, அவ்வளோ டிமாண்ட் இருந்து அந்த டைமில் ஒரு ஷார்ட்டேஜ் இருந்தது. ஐ மீன் நான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூரோப்பியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், அந்த பக்கத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கல, பிகாஸ் தே வாஸ் கெட்டிங் இட் ஃப்ரம் த யூஎஸ் மார்க்கெட். அவங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஒரு பீரியட், நான் அதை பார்த்தேன். அதே மாதிரி அந்த பீரியட் அவங்க வெயிட்டும் ஏற்றிட்டாங்க. இந்த யோயோ சொன்னீங்க இல்லையா நீங்கள், அது சில பேருக்கு அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களும் தானே பாதிக்கப்படுறாங்க. தே அகெயின் கோ இன்டு தி சேம். இட் மைட் பி எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரலும், அந்த யோயோவை எப்போ வரும்னா அவங்க ரொம்ப ஷார்ட் டர்மாக எடுத்திருந்தாங்கன்னா, மேபி ஒரு 2 months கிடைக்காம போயிருந்துச்சுன்னா திரும்பி வெயிட் கெயின் ஆகிருக்கும். ஒரு 6 months to 9 months போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பாடி வந்து ரொம்ப யூஸ் ஆயிரும். இந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட், ரொம்ப கம்மி ஃபுட்டுக்கு வந்து பாடி யூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒரு நாசியாக இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது, சாப்பிட பிடிக்காமல் போகுது. யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ மோஞ்சரோ எடுக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தா நான் இப்போ ஒரு 40 பேஷண்ட்ஸ் இப்போ எங்ககிட்ட மோஞ்சரோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பேஷண்ட் தான் வந்து ரொம்ப இன்டாலரன்ஸ் இருந்தது. அவங்களால வந்து பெல்ச்சிங் இருந்துகிட்டே இருந்துச்சு, வயிறு ப்ளோட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, வி ரெடியூஸ் த டோஸ். இன்ஸ்டெட் ஆஃப் வீக்லி ஒரு டோஸ்க்கு பதில் 15 days ஒன்ஸ் அது மாதிரி மாற்றிக்கிட்டோம். மற்ற எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா டாலரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன பண்ணக்கூடாதுன்னா, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது கூட நல்ல ஐடியா கிடையாது. ஆகுது, இதில் நீங்கள் ஒன்றும் எஃபர்ட் போடல, யூஆர் டூயிங் யுவர் ரொட்டீன் ஒர்க், யுவர் ரொட்டீன் டயட், யுவர் ரொட்டீன் எக்ஸசைஸ், யுவர் நாட் சேஞ்ச் எனிதிங். முன்னாடி வெயிட் லாஸ் ஆகலை, இப்போ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா அவங்க பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்ட்டு. அதனால் வெயிட் லாஸை ஹேஸ்டன் பண்ணாமல் ஒரு 3 kgs per month இதுக்கு மேலே எய்ம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
இது ஸ்பெசிஃபிக்காகவே டைப் 2 டயபெட்டிஸ் ட்ரக்காக தான் வந்தது. ஆமாம். அப்புறம் எப்படி இந்த டக்குன்னு ஒபிசிட்டிக்கு ஒரு They've seen the lot of weight loss when they are administering for the blood glucose control. அப்போ வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இன்சுலினை ப்ரொமோட் பண்ணுறது தானே இதோட மெயின் ஒர்க்கு. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ண பார்க்குறப்ப தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தே ஸ்டார்டட் யூஸிங் ஃபார் திஸ் பர்பஸ். இன்னொன்று வந்து இந்த சப்போஸிங் மெட்ஃபார்மனோ இல்லை இன்சுலினோ எடுத்துன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே, அவங்க இதுக்கு மாற முடியுமா இல்லை மாற வேண்டிய அவசியங்கள் இருக்கா இல்லை ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இது வந்து உங்களுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுமே ஒழிய இதை வந்து ஹைப்போக்ளைசீமியா கொண்டு போகாது. ஸோ அதனால அது வேறு இது வேறு. ஸோ அந்த சம்டைம்ஸ் மேபி இது எடுக்கிறப்ப வெயிட் குறையிறப்ப மேபி அவங்க சுகர் கண்ட்ரோல் நல்லா வந்துச்சுன்னா தே கேன் ஸ்டெப் டவுன் இல்லை ட்ரக் கம்மி பண்ணி கொடுக்கலாம், அது மாதிரி இருக்கலாமே ஒழிய பட் இன்ஸ் டயபெட்டிக் மெடிசன்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் along with the medicine. ஓகே ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங், இவ்வளோ நிறைய தெரிஞ்சுனேன். ஆனால் இது குழந்தைங்க சப்போஸிங் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்தே இருக்குது, ஏதாவது பர்டிகுலர் ஏஜ் லிமிட் இருக்கா, இந்த ஏஜ்லேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும்? ஸோ ஐம் நாட் த குட் பர்சன் டு டெல் திஸ் கொஷின் பிகாஸ் நான் எங்கள் இதில் வந்து டெஃபினெட்லி அடல்ட்ஸ் மட்டும்தான் we are டீலிங் வித். குழந்தைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் 18 இயர்ஸ்க்கு மேலே தான் நான் படித்த மாதிரி ஞாபகம். பட் ஐ ஹவ் டு கிளாரிஃபை இது. ஏதாவது லாங் டேர்ம் ஸ்டடி இருக்கா டாக்டர் இந்த மெடிசன்? இது ரீசெண்ட் இந்த மார்க்கெட் அப்படின்னா லாங் டேர்ம்னா 20 months 25 months அப்படி வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணிட்டாங்க. இதோடைய இன்ட்ரோடியூஸ் ஆகி ஒரு 4-5 years தானே மேடம் ஆச்சு. அதனால வந்து we have to wait and watch because see you have to understand one more thing. So அதுதான் ஒரு क्वेश्चन. சப்போஸிங் இந்த ஒரு ஜம்பிங் ஆன் டு தி பேண்ட் வாங்கர் மாதிரி ஒரு ட்ரக் கிடச்சிருச்சுன்னு அதுதான் மேடம். இன்னொன்று நம்ம பார்க்கணும்ல மேடம், இந்த ஒபிசிட்டினால அந்த இன்ஃப்ளமேஷன்னால என்னென்ன டிசீஸ் வரப்போகுது, இந்த ட்ரக்கை பற்றி நமக்கு லாங் டேர்ம் தெரியாது. பட் இது கண்ட்ரோல் ஆகுது, இந்த டிசீஸ்லாம் ப்ரிவெண்ட் ஆகுதுங்கிறப்ப we have to weigh the risk and benefit. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காம்ப்ளிகேஷன் பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் 15 வருஷம் இந்த மற்ற அதர் இஷ்யூஸ்லாம் வராத மேனேஜ் பண்ணுச்சுன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் ட்ரக். ஸோ அதனால் we have to weigh the benefit and risk and we have to give the drug to the patients. இதில் ஸ்பெசிஃபிக்காக சைடு எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது வார்ன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது? பசிக்காமல் அவங்க சாப்பிட்டாங்கன்னா ப்ளோட் ஆகுது. ஒரு டேஸ்டி ஃபுட் முன்னாடி இருக்குது, ஆனால் எனக்கு பசிக்கல, ஆனால் சாப்பிட்டு பார்க்கலான்னு நினச்சாங்கன்னா வயிறு ப்ளோட் ஆகி வராங்க. ஸோ சம் பீப்புள் ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க, 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, அதுலேயும் அவங்களுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பிடாதனால அந்த ஹைப்போக்ளைசீமியா அது மாதிரி ஒரு சிம்டம்ஸும் இல்லை. அதனால் பேஷண்ட்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் 1 or 2 meals a day. ஸோ இதனால் வேறு சைடு எஃபெக்ட்ஸ்னால் சம்டைம்ஸ் பெல்ச்சிங் மாதிரி வரலாம், லூஸ் மோஷன் வரலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகுது. இதெல்லாமே செல்ஃப் லிமிட்டிங் வெரி ஈஸிலி மேனேஜபிள் சைடு எஃபெக்ட்ஸ். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் தண்ணியும் குடிக்க மாட்டாங்கள்ல, பசிக்கல அப்படின்னா தண்ணி வாட்டர் இன்டேக் கம்மியாகுது. அதனால் யூகேல மை ஃப்ரெண்ட் யூஸ் டு அட்மினிஸ்டர் ஒசாம்பிக் ஃபார் தர் கிளைண்ட்ஸ் ஜிபியில். அவன் வந்து ஒரு 3 liter வாட்டர் பாட்டில் கிஃப்டாக கொடுத்துருவாங்களாம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. பிகாஸ் தே ஹேவ் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், அதர்வைஸ் ஸ்டோன் டிசீஸ் மைட் பி காமன் ப்ராப்ளம். இன்னொன்று வந்து மெடுலரி கேன்சர் தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ் மட்டும் இதை வந்து யூஸ் பண்ண, பேரண்ட்ஸ் யாருக்காவது இருந்துச்சுனாலோ அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது மெடுலரி கேன்சர் தைராய்டு இருந்தாவோ அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. வந்து கான்ட்ராண்டிகேஷன் ஃபார் இதுன்ட்டு. மற்றபடி வந்து சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நான் ஒரே ஒரு பேஷண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துருக்கேன். தான் எப்போ பார்த்தாலும் ப்ளோட்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பெல்ச்சிங் இருக்குது அப்படின்னு சொன்னது ஒரே பேஷண்ட். ஸோ எஸ் ஆப்வியஸ்லி ஃபியூ பேஷண்ட்ஸ் might have the struggle, but avanga almost ideal weight patients. Okay. Not obese patients, almost ideal weight. She wants to lose another few kgs அப்படினு சொல்லிட்டு, because she also tried a lot, but அந்த few kgs அவங்களால குறைக்க முடியலன்னு she came to me. So இன்னொன்னும் பார்க்கணும். இப்போ நான் எனக்கு இன்னொன்று ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ திஸ், நிறைய வெயிட் லாஸ் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா டயட் வச்சுட்டு இல்லை கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி கேலரி டெஃபிசிட்லேயே இருந்து அதெல்லாம் கஷ்டப்பட்டு குறைப்பாங்க. ஸோ எனிதிங் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஆஸ் வெயிட் லாஸில் அவ்வளோ விகரஸாக பண்ணும்போது மசில் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒசம்பிக் சைட்லேருந்தும் கூட ஒசம்பிக் அண்ட் விகோவி ஆர் மோஞ்சரோ எவ்ரிதிங் ஐ திங்க் ஆல்சோ contributes to muscle loss when there's going to be a weight loss. My understanding is right? Yeah. So what do you suggest about this, doctor? What should they do? See, you worried about muscle, I worried about fat. Okay. Okay, both are equally important. If they lose fat in the face, aging appearance fast வந்துரும். Because அவங்க லென்ஸ் போட்டுக்கிறோம். நான் கரெக்டாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட லென்ஸ் போட்டு மசில் போச்சுன்னு கரெக்டியா. ஸோ அப்போ வந்து இட் ஹேஸ் டு கோ வெரி ஸ்லோ, பிகாஸ் வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் ரெண்டுமே பிரச்சனை. அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு டயட், ஸோ டாக்டர் போகிற ஆப்வியஸ்லி தே ஹேவ் த டீம், தே வில் அட்வைஸ் வாட் டயட் யூ ஹேவ் டு டேக்
ஏன்னா ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அடிக்குவேட்டாக இருக்கணும். ஏன்னா நீ கொஞ்சமாக தான் எடுக்க போகிற, அந்த கொஞ்சமாக எடுக்கிறதுலேயே நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா டெஃபினட்டாக மசில் லாஸ் இருக்க போகுது. யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அதர் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு மசில் லாஸ். அதனால் ப்ரோட்டீன் இன்டேக் அடிக்குவேட்டாக இருக்கணும். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப சீரியஸாக இந்த டயட் மாற்று, இந்த மாதிரி ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வா, கிடைக்காத ஃபுட்டை சாப்பிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது யாருக்கும். வாட் ஈஸிலி அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்றாங்களோ அதில் வந்து மேபி காலையில் 1 எக் சாப்பிடும்போது 2 எக் சாப்பிடு, 3 எக் சாப்பிடு. நம்ம இன்க்ரீஸ் த ப்ரோட்டீன் இன்டேக் ப்ளஸ் டூ அட்லீஸ்ட் சம் எக்ஸசைஸ். We are not forcing them to do, you have to do everyday gym. At least some exercise to maintain your metabolic rate. So இது ரெண்டும் தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காகவே மசில் லாஸ் ஆகாமல் ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுற மாதிரி. கரெக்ட். அதே மாதிரி ஒசாம்பிக் ஃபேஸின் முன்னாடி பாப்புலர் ஆனதுக்கு ரீசன் தே லாஸ் லாட் ஆஃப் ஃபேட் இன் த ஃபேஸ். அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜிங்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபேட் வால்யூம் குறையும், ஒரு சில இடத்துல ஃபேட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் ஃபேட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், இங்கெல்லாம் ஃபேட் குறையும், ப்ளஸ் போன் அப்சார்ப்ஷன் இருக்கும். இதனால் லிகமெண்ட்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகி ஸ்கின் சாகிங் வரும். ஸோ அதே தான் வந்து ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ கிவ் சம் டைம் அண்ட் அந்த we put them on collagen peptide powders. இப்போ இந்த வெயிட் லாஸ் வரவங்களாம் கூட we'll put them on collagen peptide powders, விட்டமின் சி, இதெல்லாம் ரெகுலராகவே ஹேர் ஃபால் ஆகும் இந்த டைமில், அதுக்கு மெடிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட் வெயிட் லாஸ் வரப்போ இதெல்லாம் நாங்கள் சேர்த்து பண்ணிடுவோம். ஏன்னா வெயிட் அதுதான் கரெக்டாக you should go to a doctor and find out all of it. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். அந்த ஒசாம்பிக் வந்து கிரே மார்க்கெட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா கவுண்டர் கிடச்சிட்டு இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன் கிடைக்கல. ஊரில் இருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஒரு டாக்டரை பார்க்காம, ஒரு டாக்டரோட ஒரு கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ணக்கூடாதுங்கிறது எங்களோட இது. பிகாஸ் நிறைய பேர் பண்ணா எனக்கு சாட்டிஸ்ஃபைல், பிகாஸ் அவங்க என்ன ஆகுனா கடைசியில் இந்த ட்ரக்கை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு போயிடுவாங்க எல்லோரும். அதனால் we need to see a lot of things. Beauty is important, weight is important, muscle mass loss is important. எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணால் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் ஃபேட்டை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னு. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட், அது ஆல்சோ இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஸ்பெசிஃபிக்காகவே சில கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா டாக்டர், தே ஆர் லைப்போசெக்ஷனுக்கு வரக்கூடியவங்க. என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இந்தியன் பாப்புலேஷனில் ரிக்வயர்ஸ் டு பி இன்டர்வீன்ட்? கரெக்ட் மேம். இந்தியன் பாப்புலேஷனில் எனக்கு வர 80% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு நான் வந்து லைப்போசெக்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் காமனாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸே, நான் ஒபீஸாக இருக்கேன், எனக்கு டைமே இல்லை டாக்டர், என் ஒர்க்கு பயங்கர பிஸியாக இருக்குது, நான் இப்படி உள்ளே வரணும், என்னை லைப்போசெக்ஷன் பண்ணி ஒல்லி பண்ணி வெளில அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் வருவாங்க. ஆக்சுவலி ரொம்ப ராங் கான்செப்ட். லைப்போசெக்ஷன் அங்கே எடுக்கிற ஃபேட் வந்து ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேட். ஸோ இன்ட்ராஅப்டாமினல் ஃபேட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, விசரல் ஃபேட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபேட்டுக்கு நிறைய குட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம் மேனேஜ் பண்ணுறதே இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் தான். இதை ஃபுல்லாத்தையும் குறைச்சிட்டா the fat metabolism நாங்கள் ஸ்க்ரூ அப் பண்ணுற மாதிரி ஆயிரும். Thanks, you said that, doctor. Okay. Please. I should really thank you for saying that. இல்லை, இது வந்து எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஹோல் பாடி லைப்போசக்ஷன் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க, 360 லைப்போசக்ஷன், சும்மா ஃபேன்சி நேம் வச்சுக்கிறாங்க. பட் ஹோல் பாடி லைப்போசக்ஷன்லாம் என்னை பொறுத்தவரை வெரி 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 ராங் கான்செப்ட். பிகாஸ் எனக்கு அடிப்போஸ் டிஷ்யூவை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு ஆட்டோக்ரைன், paracrine, endocrine cell that is beautiful functions. So hormonal regulations, subcutaneous fat, not intra-abdominal fat, subcutaneous fat இருந்தா எல்லாம் வருது. ஸோ அதை வந்து அன்னெசரியாக எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஓகே, இட் ஹேஸ் லாட் ஆஃப் குட் ஃபங்க்ஷன். யாருக்கு அப்போ லைப்போசக்ஷன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் லூசிங் வெயிட். ஓகே, நான் வந்து ஆல்மோஸ்ட் ஐடியல் வெயிட் வந்துட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஏரியா ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. சே எக்ஸாம்பிள் அவுட்டர் தை. இப்போ ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்ராட் போய் செட்டில் எல்லா ஃபீமேல் வந்து கேட்குறது, நாங்கள் அவங்க யூனிஃபார்மில் ஃபிட் ஆக முடியல, எனக்கு அவுட்டர் தை மட்டும் பல்ஜியாக இருக்குது அப்படி வருவாங்க. சில பேருக்கு ஆர்ம் மட்டும் பெருசாக இருக்கும், சில பேருக்கு டம்மி மட்டும் குறையவே இருக்காது. பசங்களுக்கு சில டைம் லவ் ஹேண்டில் குறையவே குறையாது. இட் கிவ்ஸ் அ ஃபெமினைன் அப்பியரன்ஸ். இது மாதிரி டார்கெட்டட் ஏரியாவுக்கு மட்டும் டெஃபினட்டாக லைப்போசக்ஷன் இஸ் அ குட் டூல் வென் இட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு டயட் அண்ட் எக்ஸசைஸ். நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், டயட்டே பண்ண மாட்டேன், எனக்கு லைப்போசக்ஷன் பண்ணுங்கிறது ஒரு ராங் ஐடியா. அதுவும் வித்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் அப்போதைக்கு பண்ணுவீங்க. இல்லை, நான் இனிஷியலாக நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் எங்களுக்கும் இதை பற்றி ரொம்ப நாலேஜ். லைப்போசக்ஷன் ஈஸியாக எடுக்க முடியுது, வில் டேக் இட் அவுட் சொல்லிட்டு நிறைய ஒபீஸ் பேஷண்ட்லாம் கூட நானுமே பண்ணியிருக்கேன், நிறைய லைப்போசக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் நான். சரி, நிறைய இப்போ பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, சார் கல்யாணம் பண்ண போகிறோம், மாப்பிள்ளைக்கு குண்டா இருக்கா, ஏதாவது வெயிட் குறைச்சி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க. நாங்களும் லைப்போசக்ஷன்லாம் பண்ணி அது அப்போயும் மோட்டிவேட் பண்ணி வெயிட் லாஸ்லாம் பண்ண வச்சுருவோம். அப்போ நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஒரு வருஷம் ஒரே ஃபோட்டோகிராஃபாக இருக்கும் அவங்க சோஷியல் மீடியாலாம் பார்த்தா. அதுக்கப்புறம் ஒரு ஆளே காணாமல் போயிடுவாங்க. 2 or 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா தேல் பி அப்நார்மலி ஹியூஜ். சே எக்ஸாம்பிள் ஐ டிட் அ தாய் லைப்போசக்ஷன் வச்சுக்கோங்க, ஆர் தாய் அண்ட்
அப்பர் பேக் லோயர் ஏதோ பண்ணேன்னா பண்ணாத இடம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அவங்க நார்மலாகவே இருக்க மாட்டாங்க. தே லுக் வெரி அப்நார்மலி ஹியூஜ். ஸோ இதே ஒரு இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் நான் பண்ணுறேன், ஒரு எஸ்பெஷலி த ஒயிட் ஸ்கின் பீப்புள் நான் பண்ணுறப்ப 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. பிகாஸ் தே அண்டர்ஸ்டுட் வென் ஐ நீட் டு கோ ஃபார் அ லைப்போசக்ஷன். ஓகே, ஆனால் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதை. ரெண்டாவது நமக்கு ஜென்ரலாகவே ஒரு அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எத்தனிசிட்டியில் வந்துடுறோம் இல்லையா, நமக்கு வந்துடுது அது ஆக்சுவலாக. ஸோ வி கேதர் வெயிட் அரவுண்ட் தி அப்டாமினல் ரீஜன். அண்ட் இது நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இஃப் தே ஹேவ் ஜெனட்டிக்கலி எனக்கு இந்த ஏரியாவில் தான் வெயிட் சேரும் அப்படின்னு ஒரு வர வாங்கிட்டு வந்திருந்தேன்னாக்கா. ஸ்டோரி ஒரு ஞாபகம் வருது. ஒரு ஃபேமஸ் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட் செயினோட ஓனர், அவர் வந்து ஒரு டயபெட்டாலஜிஸ்ட். சண்டே மார்னிங், அப்போ சண்டே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சண்டே மார்னிங் வந்து டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் டம்மியை குறைக்கணும்னு சொன்னோன்னு நேராக என்கிட்ட வந்துட்டார். ஓகே, எக்ஸாமின் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக இன்ட்ராஅப்டாமினல் ஃபேட். ஓகே, ஸோ 35 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட் எனக்கு என்கொயரி பண்ணுறாங்க, எனக்கு டம்மி லைப்போசக்ஷன் வேணும். நான் அவங்கள பார்க்காமே சொல்லிடுவேன், உங்களுக்கு 90% தேவைப்படாது. பிகாஸ் 35க்கு மேலே ஈஸியாக அவங்களுக்கு வந்து அப்டாமினல் ஒபிசிட்டியில் வர்றது வந்து இன்ட்ராஅப்டாமினல் ஃபேட், விசரல் ஃபேட் தான். ஸோ அந்த விசரல் ஃபேட்டு லைப்போசக்ஷன் ஒன்றுமே பண்ணாது. ஸோ இன் பிட்வீன் த ஸ்கின் அண்ட் த மசில் மட்டும்தான் இந்த லைப்போசக்ஷன் கேனில் உள்ள இன்சர்ட் பண்ணி நாங்கள் சக் பண்ணுவோம். ஸோ 35க்கு மேலே இன்ட்ராஅப்டாமினல் ஃபேட் தான், விசரல் ஃபேட் தான் காமனஸ்ட் ப்ராப்ளம் அமாங் த மென். ஸோ அவங்களுக்கு அதனால் வந்து they should not think that இந்த அப்டாமினல் கர்த் மெஷர் பண்ணி இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி பார்க்குறது வந்து வித்தியாசம். இது விசரல் ஃபேட்டாக சப்குட்டேனியஸ் ஃபேட்டாக நமக்கு பார்க்குறது வித்தியாசம். பேசிக்லி வி சே பிஞ்ச் டெஸ்ட். when they pinch the tummy, இப்படி கையில் பிடிச்சி பார்க்குறப்ப பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது சப்குட்டேனியஸ் ஃபேட் which we can remove. அது இப்போ போலீஸ்மேன் டம்மி சொல்லுவோம், இப்படி வலிக்கிட்டு போகும் கை, ஆனால் ஸ்கின் பிடிக்கவே முடியாது, அது வந்து இன்ட்ராஅப்டாமினல் ஃபேட். இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன வரும்னா, உமன் வித் டைவரிகேஷன் அவங்களுக்கு பார்த்தா இன்ட்ராஅப்டாமினல் மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து அது வந்து பிகாஸ் வந்து மசில் விலகி போனதுனால வந்து ஃபேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டாமினல் ஒபிசிட்டியை வந்து டெஃபினட்டாக ஃபேட் வந்து ஸ்கின்னுக்கும் மசில் நடுவில் இருந்தால் தான் லைப்போசக்ஷன் வரும். அதுவும் எப்போன்னா அவங்களால எக்ஸசைஸில் குறைக்க முடியாமல் இருந்தால் தான் அது பண்ணணும். லோயர் அப்டாமின் மட்டும் எனக்கு குறையல சார், நான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு பேக்கே தெரிய மாட்டேங்குது. See, instead of நான் என்ன சொல்வேன்னா, we do a lot of the 6-pack creations, the 2-pack creations, அந்த curves create பண்ணுறது, அந்த hip bone prominent பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே பண்ணுவோம். எப்போனா they do everything, பட் அந்த கட்ஸ் மட்டும் தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற டைமில் we do, because அவங்க வந்து ஜிம்மில் போய் அவங்க அந்த பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை கட் பண்ணி அப்நார்மலாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து பண்ணுறதுக்கு ஐ பர்சனலி ஃபீல் திஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். பிகாஸ் அந்த லைனில் மட்டும் ஃபேட் எடுத்துடுறோம். Sometimes now what we do is ultrasound guided, we inject fat inside the muscle. Okay, அப்போ வந்து அது வந்து ஒரு மசில் மாதிரி இருக்கும் அண்ட் it gives a good volume, same time பேக் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இது வந்து ஐ ஃபீல் சேஃபர் தேன் ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடடாக ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் இது பண்ணி கொடுக்குறப்ப திஸ் இஸ் சேஃபர் தேன் கட்டிங் டவுன் த வாட்டர் அண்ட் டேக்கிங் ஆல் அப்நார்மல் சப்ளிமெண்ட். இவ்வளோ சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க பசங்க, பார்க்குறது பாவமாக இருக்குது. இன்ஜெக்ஷன், அனபாலிக் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் யாரை கேட்டு போட்ட, எங்கள் ட்ரெயினர் சொன்னார் சார், அவர் என்ன டாக்டர், அவர் இல்லை சார். இது மாதிரி நிறைய ஒரு சைடு எஃபெக்ட்ஸோடு தான் பார்க்குறோம். அதுக்கு இதெல்லாம் வந்து பெட்டர் சாய்ஸ் மேம். ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் மைண்டுக்கு வந்தது டாக்டர், இந்த கைனகோமாஸ்டியா. ஸோ சம் கைஸ் வுட் அப்ரோச் யூ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு, அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? டு யூ சஜஸ்ட் எனி திங்? அனபாலிக் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரவங்களும் நிறைய பேர் கைனகோமாஸ்டியா வருவாங்க. அதில் ஆக்சுவலி இட்ஸ் டிஃபிகல்ட் சர்ஜரி. நார்மலாக கைனகோமாஸ்டியா காமன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வயசில் பசங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். எப்படி பிசிஓஎஸ் வந்து பொண்ணுங்களுக்கு காமனோ அது மாதிரி பசங்களுக்கு வந்து கைனகோமாஸ்டியா ரொம்ப காமன். இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் இந்த கைனகோமாஸ்டியா வால்யூம் வி ஆர் சீயிங் நவ். ஓகே, இப்போ நிறைய பார்க்குறீங்க. ஆமாம், அட்லீஸ்ட் நான் 25 to 30 கைனகோமாஸ்டியா. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து வரலும் யூஸ்வலாக 10 to 14 இயர்ஸில் their ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் அப்நார்மல். திஸ் இன் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட், நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு காமனாக பார்க்குறோம். இதுதான் எனக்கு எடுத்த ஹிஸ்ட்ரி வரையிலும். அண்ட் இதில் வந்து அந்த 13-14 இயர்ஸில் வர்றது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் 1 or 2 years செட்டில் ஆயிரும். பட் ஃபார்மான கிளாண்ட் வந்து சம்டைம்ஸ் ரிக்ரெஸ் ஆகும். 1 or 2 years வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் குறையல அப்படின்னா பெட்டர் டு ஆப்ரேட். ஏன்னா அந்த அவங்க ஒரு டிப்ரெஷன், ஒரு எமோஷ்னல் இதுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு அது இருந்துச்சுன்னு தெரிய வந்துச்சுனாவே அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன், சைக்காலஜிக்கல் ரொம்ப அப்செட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. என்னென்னலாம் ப்ராப்ளம் அவங்க கைஸ் ஃபேஸ் பண்ணுவானுங்கன்னா, ஒரு நல்ல ஸ்விம்மராக இருப்பான்,
நான் மேலே ஸ்விம்மிங்கே போக மாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவோம். அது ஃபஸ்ட் அங்கே ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து ஒரு காமன் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் போகிறப்ப ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பீரியட் போகிறாங்க, காமன் ட்ரெஸ் சேஞ்சிங் போனால் கூட எல்லாரும் மாத்திர வரலும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றவே போவோம். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து மேரேஜ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து எனக்கு மோஸ்ட் அது நான் கைனோகோமேஷியா சர்ஜரிக்கு வரவங்க மேரேஜுக்கு இப்போ கூட ஒரு 45 நாளைக்கு 45 நாள் தான் இருக்குது மேரேஜுக்கு. சார் இப்போ பண்ணிக்கிறேன் சார் ஒய்ஃபோட ஃபியான்ஸோட வந்து கேட்குறான். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு அந்த மேரேஜுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணுங்கிறது நிறைய பேர் வருவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா ஃபேமிலி சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இது ஒரு ப்ராப்ளமா, இதை தூக்கி போட்டுட்டு போ அப்படி சொல்லுவாங்க. பட் அவங்க ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நிறைய பேர் சர்ஜரி பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த கைனோகோமேஷியா கரெக்ஷன் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவைஸ்னு தான் சொல்லலாம். பிகாஸ் வித்தவுட் எனி ஸ்கார், ஈவன் பெரிய கிளாண்ட் ரொம்ப மார்பக தொய்வோடு இருக்க மாதிரி இருந்தால் கூட அந்த ஸ்காரே இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இப்போ. ஸோ ஆக்சுவலி வி ஹேவ் 6 பப்ளிகேஷன் இருக்குது எங்களுக்கு கைனோகோமேஷியாவில் மட்டும் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸில். பிகாஸ் வி இன்னோவேட்டட் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் ரிலேட்டட் டு கைனோகோமேஷியா. ஸோ இந்த கைனோகோமேஷியானால இன்னும் அடுத்த ப்ராப்ளம்லாம் பார்த்தா ரொம்ப சம்டைம்ஸ் சோகமாக இருக்கும். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. ஓகே, ஒரு ஆட் கொடுத்துருந்தோம் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த டைமில். பார்த்து அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு இப்பயே சர்ஜரி வேணும் சார். நான் ஏன்டா அப்படின்னா, சார் நான் கல்யாணம் ஆகி எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, ஒய்ஃபுக்கு முன்னாடி ஷர்ட்டே கழட்டினதில்லை இன்னும். ஸோ அந்தளவுக்கு அவங்கள சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஒருத்தர் வந்தார் எனக்கு ஒரு அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது எவ்வளோ ஊண்டிங்கான ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கும். எவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இவ்வளோ மீடியா இருக்குது, இவ்வளோ நாலேஜ் கொடுக்குறோம், இருந்தாலும் அது அவங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்லுவேன், இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம், இது எல்லாமே வந்து எஜுகேஷன் ஷேரிங்காக இருக்கணும். இந்த சென்ஸ் இன்னும் ரீச் ஆகலை நம்ம எல்லாரும். பாட்காஸ்ட்டே அதுக்கு தானே டாக்டர் பண்ணுறாங்க, பேஷண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மாதிரி தான் இது நிறைய. கரெக்ட். ஸோ இன்னொருத்தர் வந்தார் 35 இயர்ஸில், எனக்கு நாளைக்கே சர்ஜரி வேணும்னாரு. ஏன்னு கேட்டால் அவங்க அப்பா வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, எனி டைம் இறந்து போகலாம். அப்போ வந்து அந்த சடங்கு பண்ணுறப்ப எனக்கு சட்டை கழட்ட சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கு முன்னாடி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு வந்தார். இப்போ நிறைய ரொம்ப காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் வந்து நம்ம ரொம்ப இது என்ன லக்ஸுரி சர்ஜரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எங்கள் ஓபியில் உட்காந்து தான் தெரியும் இது ஒரு ஸ்டோரி, சோகமான ஸ்டோரிலாம் நாங்கள் டெய்லி கேட்போம் அதெல்லாம். அண்ட் ஒன் மோர் திங் டாக்டர், இந்த மம்மி மேக் ஓவர் அது நிறைய பேர் ஐ திங்க் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது திரும்பவும் என்னால் அந்த நார்மல்சி போக முடியல, நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் இப்போ இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய கவலையிலே இருப்பாங்க. எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமும் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு. ஸோ வாட் இஸ் இஸ் மம்மி மேக் ஓவர்? மாமி மேக் ஓவரில் பேசிக்காக 2 இடம் ப்ராப்ளம் வரும். ஒன்று பிரெஸ்ட் சாகிங் ஆகும், இல்லாட்டி பிரெஸ்ட் வால்யூம் லாஸ் ஆகும், இல்லாட்டி டம்மி வந்து எக்ஸ்பேண்ட் ஆன டம்மி திரும்பி உள்ளே போகிறப்ப அந்த விலகி போன மசில், அந்த மிட்லைனில் இருக்க அந்த 6 பேக் மசில் வந்து இப்படி மிட்லைனில் இல்லாமல் இப்படி விலகி போயிருக்கும். அதனால் மசில் வீக்னஸ்னால சென்ட்ரலில் ஒரு பல்ஜ் வந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டி இந்த எக்ஸஸ் லூஸ் ஸ்கின் கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ நேற்று கூட ஒரு 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 விஐபி வந்தாங்க, அவங்க வந்து அவங்களோட பேண்ட் போட்டிருக்கிறது அவங்களோட நேவல் லெவலில் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்தியன் உமன் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் தே வேர் த ட்ரெஸ் அட் த நேவல் பிகாஸ் போஸ்ட் ப்ரெக்னென்சி அந்த லூஸ் ஸ்கின்னை வந்து தே வாண்ட் டு ஹைட் இட். ஓகே, இப்போ நீங்கள் பார்சிலோனாலாம் இருக்கீங்க, அங்கெல்லாம் வந்து பிக்னி கல்ச்சர் ப்ளஸ் பாடி அவேர்னஸ் நிறைய சார் அவங்களுக்கு. ஜெனடிக்லாவும் அவங்க வந்து டிஃபரெண்ட் மேம். they don't worry about it much. ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி, they are not too afraid of their own body. அந்த ஷை எல்லாம் இருக்கிறது இல்லை, கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் நான் நினைப்பேன், என்ன இவ்வளோ குண்டா இருந்து இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடுவோமா நம்ம ஊரில் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இது எனக்கு செட் ஆகாது. அவங்க கவலையப்பட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ த மென்டாலிட்டி, த கல்ச்சர் தட் இஸ் தேர் அரவுண்ட் வேர் இட் மேக்ஸ் them comfortable. We need not expose the thing, but why they need to go for a tummy tuck or the breast surgeries na avanga confident increase பண்ணிக்கிறதுக்கு தான். யூசுவலாக எங்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்க, டம்மியில் வந்து ப்ராப்ளம் மெயினாக வர்றது, சார் எல்லாம் நீ ப்ரெக்னென்ட்டான்னு கேட்குறாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எனக்கு ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்குது, இப்போ போய் இந்த வயசில் என்னை ப்ரெக்னென்ட்டான்னு கேட்டாங்கன்னா என்ன சம்டைம்ஸ் ஏர்போர்ட்லலாம் ஃப்ளைட்லலாம் என்னை ரொம்ப இது பண்ணிடுறாங்க, சீட் மாதிரி உட்கார சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக மெயினாக வருவாங்க, பிகாஸ் டைவேரிகேஷன் கிவ்ஸ் த பல்ஜ் ஆல் த டைம். இன்னொரு ரீசன் வந்து அந்த ஒரு 35-40 இயர்ஸில் தே go for a kind of the midlife crisis மாதிரி ஆகும். அப்போ வந்து they want to make themselves happy. அப்போ என்கிட்ட கேட்பாங்க, எங்கள் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வருவாங்க, சார் எனக்கு ப்ராப்ளமே இல்லை சார், இதை பற்றி நான் கேட்டது கூட கிடையாது சார், நீ ஏன் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்பார் அவங்க ஹஸ்பண்ட். இது என்னோட கான்ஃபிடென்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இது வந்து இந்த கான்செப்ட் எனக்கு புரியறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து இது வந்து நாட் டு அட்ராக்ட் அதர் பர்சன் ஒரு அஃபேர் இருக்குது அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு அவங்க பாடியை நல்லா பண்ணி பாடி ஐ ட்ரெஸ் அப் ஃபார் மைசெல்ஃப் அந்த ரைட் கூட இல்லை மாதிரி. அது என்ன ப்ராப்ளம் மேடம், இப்போ வந்து ஒரு இதே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்னா அவர் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, டைரெக்டாக வந்து ஹீல் கம் டு மீ அண்ட் கெட் இட் டன். சம்டைம் வீட்டில் அப்புறம் தான் சொல்லுவார்,
ஆனால் ஒய்ஃப்க்கு பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பெர்மிஷன் வாங்கணும், குழந்தைங்க பெர்மிஷன் வாங்கணும், இன்லா பெர்மிஷன் வாங்கணும். இது எத்தனை பேர் பெர்மிஷன் வாங்கி தான் வர முடியுது. இது அவர் சொசைட்டல் திங். பட் என்னன்னா அவங்க பாடி அவங்க பேசி பழகணும், அவங்க ரைட்ஸை கேட்டு பழகணும். அதுதான் இது நாட் டு இன்க்ரீஸ் மை பிஸ்னஸ். பட் சம்டைம் பாவமாக இருக்கும், அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் புரியாது இந்த விஷயம். எனக்கே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லா புரியுதுன்னா டாக்டர்ஸும் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை பற்றியெல்லாம் தைரியமாக சொல்ல மாட்டாங்க. இஃப் யூர் கோயிங் டு பி இன்க்ரீசிங் உங்கள் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ்க்காக மட்டும் நீங்கள் பேச போகிறீங்கன்னா யூ டாக்கிங் ஸோ மச் அபவுட் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லையா? கரெக்ட் மேம். ஸோ இந்த சர்ஜரிலையுமே கூட மம்மி மேக் ஓவர் யூ செட் எவ்வளோ ஏஜ்க்கு அப்புறம் வேணாலும் பண்ணிக்கலாமா இது? 35 40 55 இயர்ஸ் 60 இயர்ஸ் அப்படி கூட பண்ணியிருக்கேன். பட் யூஸ்வலாக வரது வந்து அந்த 35 பிகாஸ் வென் தேர் லுக்கிங் யங் அண்ட் குட் they want to flaunt at least, right? So அந்த டைம்ல தான் they want a good body, they want a good எதை கேட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸை 10 வருஷம் கழிச்சு போட முடியாது, இப்போ போட்டுக்கோ. கரெக்ட். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இந்த டம்மி டக் சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னா ஸ்கார் வரும், கீழே அவங்க பிக்னிக்குள்ளே போயிடும். அந்த பிக்னி லைன் பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அவங்களோட அண்டர்கார்மெண்ட் போடுறப்ப அது ஸ்கார் உள்ளே மறைஞ்சிரும். ஸோ மற்றது எதுவுமே தெரியாது. நேவலையும் ரீபொசிஷன் பண்ணிடுவோம். ஃபுல் டம்மி டக்கில் வி கம்ப்ளீட்லி ரிமூவ் லாட் ஆஃப் எக்ஸஸ் ஸ்கின் அண்ட் டைட்டன் த மசில். சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் த கர்வ் ஆல்சோ. இந்த மசில் டைட்டன் பண்ணுறப்ப அந்த சைட் கர்வ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் ட்ரெயின்லாம் வைப்பாங்க, அதை தூக்கிட்டு 10 நாள் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் கிடையவே ட்ரெயினே கிடையாது. தே கம் இன் த மார்னிங், நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வில் டிஸ்சார்ஜ் தெம். ஒரு 7th டே ஒரு விசிட்டு, 10th டே ஒரு விசிட், அவ்வளோதான். ஸோ தே கோ பேக் டு ஒர்க் ஆன் 15th டே. கண்டிப்பாக சில காம்ப்ளிகேஷன் வரலாம். கேட்பாங்க இது காம்ப்ளிகேஷனே வரல நீங்கள் அஷ்யூர் பண்ண முடியுமா? அப்படின்னா நீ வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், லாட் ஆஃப் திங்ஸ் ப்ளே அ ரோல். மைனர் காம்ப்ளிகேஷன் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நாங்கள் பண்ணுற எல்லா சர்ஜரியும் ஸ்கின் மட்டும்தான். ஸ்கின்னில் மேஜர் காம்ப்ளிகேஷன் வரலாம், புண்ணு வரலாம். புண்ணு வந்தால் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் ஆடுறதுக்கு. எங்ககிட்ட நீங்கள் வரணும் அவசியம் இல்லை, நீங்களே வீட்டில் ட்ரெஸ்ஸிங் பண்ணாவே போதும். அது மாதிரி தான் இருக்குமே ஒழிய சொல்ல முடியாத ஒரு காம்ப்ளிகேஷனுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர். அதே மாதிரி பிரெஸ்ட்லேயும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து வால்யூம் குறைஞ்சிருக்கும் சில பேருக்கு வால்யூம் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சாகியாக இருக்கும். அதனால அவங்க சில டைம் வந்து அவங்க இந்த ப்ரா வாங்க போனாவே தே கெட் டென்ஸ்ட். அங்கே போய் அங்கே ரொம்ப ட்ரீட் பண்ணிடுவாங்க, எனக்கு சரியான சைஸ் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரெஸ்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சோன்னா அப்பா இப்போ போய் கரெக்டாக ப்ரா வாங்க போகலாம் டாக்டர் வாங்க, அது மாதிரி தான் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ். அந்த பிரெஸ்ட் லிஃப்ட் சர்ஜரியும் பண்ண முடியும். சம்டைம் வால்யூம் குறைஞ்சிருக்கு, பிரெஸ்ட் சாக இருக்குன்னா நம்ம இம்ப்ளான்ட் கொடுத்தாவே நல்ல ஒரு லிஃப்ட். இதுவும் ஒன்ஸ் பண்ணாக்க அப்புறம் திரும்ப ரீடூ பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. முன்னாடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க 10 to 15 years ஒன்ஸ் we have to replace the implant. இப்போ கான்செப்ட் அப்படிலாம் கிடையாது. இப்போனா இம்ப்ளான்ட்டோட குவாலிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. முன்னாடி மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் இப்போ என்ன கான்செப்ட்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் we can address by redoing a surgery. சம்டைம் இம்ப்ளான்ட் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும், கொஞ்சம் ரிப்பிள் ஆயிரும். இது மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணுமே ஒழிய ரெகுலர் பேசிஸில் 10 to 15 yearsல ரீப்ளேஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதே மாதிரி பிரெஸ்ட் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாகி சாகிங் இருந்துச்சுனாலும் பிரெஸ்ட் லிஃப்ட் அண்ட் ரிடக்ஷன் பண்ணுவோம். அப்பயும் வந்து அவங்களுக்கு தே கெட் அ ஃபர்மர் பிரெஸ்ட் அண்ட் லிஃப்டட் லுக். சில ஃபீமேல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும், ஒரு சைட் ரொம்ப சின்ன பிரெஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு சைட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வராங்க. சில பேர் டியூபரஸ் பிரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பேஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதனால் சில டைம் பிரெஸ்ட் ஃபீடிங்லாம் கூட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது கரெக்ஷனுக்கு வருவாங்க. சில கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப ஹெவி பிரெஸ்ட்டோடு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக அவங்களை அப்செட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அது கரெக்ஷனுக்கு வருவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க காஸ்மெட்டிக் சர்ஜரினா இது ஒரு லக்ஸுரி சர்ஜரின்ட்டு. பட் இதுக்கான அப்புறம் ஒரு லாங் டர்ம் மெடிகேஷனோ இல்லை மெயின்டைன் ஜஸ்ட் அந்த டைம் மட்டும்தான் மேடம் வி நீட் டு கிவ் சம் ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர் ஃபார் 5-6 days. அப்புறம் சில ஸ்கின் டைட்னிங் சம்டைம்ஸ் கொலாஜன் பெப்டைட் பவுடர்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் எடுத்துக்க சொல்லுவோம். இதை தவிர அந்த கார்மெண்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பிரெஸ்ட் சர்ஜரிலாம் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் ப்ரா அட்லீஸ்ட் ஒரு 1.5 months போட்டுக்க சொல்லுவோம். டம்மி டக்லாம் பண்ணால் அந்த பைண்டர் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 1.5 months போட சொல்லுவோம். இதை தவிர லாங் டேர்ம்லாம் ஒன்றும் விஷயம் மேடம் கிடையாது. ஸோ ஜென்ரலாக இப்போ பேஷண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ யூ ஆல்சோ அட்வைஸ் தெம் அண்ட் ஆல்சோ டெல் தெம் டு எக்ஸசைஸ் ரெகுலர்லி. பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்லாம் பண்ணால் ஒரு சில கேன்சர் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஓகே, இட்ஸ் வெரி ரேர் பட் ஸ்டில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. வீல் எக்ஸ்பிளைன் தட் பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் இல்னஸ் என்று ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டாக் அபவுட் இட். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்னென்னா அவ்வளோ எக்ஸ்பிளைன் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அதை பார்த்ததே ரொம்ப கம்மி பீப்புள் தான். ஸோ இட் இஸ் தேர் ஸ்டில் வி டோன்ட் நோ இது மைட் பி அ காஸ், அவ்வளோதானே ஒழிய 100% இதனாலங்கிறதுலாம் ரொம்ப ரேர் பாசிபிள். இன்னுமே அது கரெக்டாக சொல்லாததுனால நான் ஒரு டைம் பாரிஸில் வந்து ஒரு பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் சிம்போசியம் ஒன்று மாடரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யூஎஸ்லேருந்து நிறைய பிளாஸ்டிக் சர்ஜன் வந்தாங்க, யூரோப்பில் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜன் இருந்தாங்க.
அவங்கலாம் வந்து இம்ப்ளான்ட் கார்சினோமா பற்றி பேசினாங்க, இம்ப்ளான்ட் இல்னஸ் பற்றி பேசினாங்க. அப்போ வந்து ஐ ஆஸ்க் ஒன் கொஷின், உங்கள் ப்ராக்டிஸில் எவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னு. எல்லாருமே ஹை வால்யூம் பண்ணுறவங்க யாருமே ஒன்று கூட பார்த்ததில்ல. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் 2 லட்சம் இம்ப்ளான்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ த ரிஸ்க் இஸ் வெரி மினிமல். ஸோ வென் தெர் இஸ் பெனிஃபிட் மோர், டெஃபினட்டாக வந்து we can think about the surgeries. ஸோ ஜென்ரலாக வந்து நாங்கள் முட்டி வலி கை கால் வலிக்கு இந்த சர்ஜரியை கொஞ்சம் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். தட்ஸ் அவர் பாலிசி. பிகாஸ் அவர் பிலீஃப் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே கம்மிங் ஃப்ரம் எக்ஸசைஸ். அண்ட் அந்த எக்ஸசைஸும் கூட நான் நிறைய பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு சில நேரம் we are not able to, we say continue exercise because we believe that will definitely have a change when consistency, regularity இதெல்லாம் இருக்கும்போது. பட் உங்கள் சைட்லேருந்து you have a different story of saying இப்படி எல்லாமும் இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு லைப்பிடெமான்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க டாக்டர். ஸோ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் திஸ் கண்டிஷன் அண்ட் டஸ் இட் ஈவன் அஃபெக்ட் பீப்புள்ஸ் மொபிலிட்டி? ஓகே, லைப்பெடிமாங்கிறதே ஒரு நியூ டிசீஸ். இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் WHO வந்து ஒரு டிசீஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஐ ஆப்ரேட்டட் ஆன லைப்பெடிமா பேஷண்ட் 15 years பேக். அப்போ வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கேர்ள் வந்து அதை பற்றி லிட்ரேச்சர்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னை எஜுகேட் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டு போச்சு. பட் அது டிசீஸை அனௌன்ஸ் பண்ணது வந்து இப்போ தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் அக்யூமுலேட் ஆகும் அப்நார்மலாக. எங்கன்னா தைஸில், லோயர் பாடி, அதுவும் சப்கியூட்டேனியஸ் ஃபேட் தான். சப்கியூட்டேனியஸ் ஃபேட், லோயர் பாடி. சில பேருக்கு தைஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும், சில பேருக்கு தைஸ் அண்ட் காஃப் அஃபெக்ட் ஆகிருக்கும், சில பேருக்கு ஆங்கிள் கூட அஃபெக்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி ஆர்மும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆர்ம் அண்ட் த லோயர் பாடி. ட்ரங்க் பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் மாதிரி இருக்கும், ஒன்றுமே அஃபெக்ட் ஆகிருக்காது. ஸோ இதில் இதை எப்படி அதாவது டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாமான்னா, தெர் இஸ் நோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஒன்லி வி ஹேவ் டு ரூல் அவுட் அதர் திங்ஸ். மேபி ஏதாவது வாஸ்குலர் இஷ்யூ இருக்கா, லிம்ஃபெடிமா இருக்கா, இது மாதிரி வி கேன் ரூல் அவுட் பை டூயிங் அ டெஸ்ட். பட் யூஸ்வலி இஸ் கிளினிக்கல். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு அந்த ஃபேட் கொஞ்சம் நாடுலராக இருக்கும். இப்படி ஃபீல் பண்ணால் ஒரு நாடியூல் மாதிரி ஃபீல் ஆகும். செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும், இதே கொஞ்சம் பெருசாகி டிம்பிள்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வாப்லியாக இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட்லாம் அங்கங்கே ஹேங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீல் மேலே அப்படி ஹேங் ஆகும், சைடில் ஹேங் ஆகும், இங்கே செல்லுலைட்டும் இதுவும் வேறு. அது செகண்ட் ஸ்டேஜில் செல்லுலைட் மாதிரி வர்றது தான் செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ என்னையை பொறுத்தவரையிலும் செல்லுலைட் பீப்புள் எல்லாருமே கைண்ட் ஆஃப் லைப்பெடிமா பேஷண்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்டேஜ் 2ல் இருக்காங்க அவங்க. பட் செல்லுலைட் வந்து எக்ஸசைஸ் மூலமாக டிஃப்ரென்ஸ் உண்டு பண்ண முடியுது அப்படிங்கிற பண்ண முடியும். எப்படின்னா, கொஞ்சம் ஃபேட் வால்யூம் கொஞ்சம் குறையும், அந்த செப்டே வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் கொஞ்சம் கம்மியாகும். சரி, பேசிக்லி 2 செப்டேக்கு நடுவில் ஃபேட் இருக்கும்ல, அந்த செப்டே இப்போ ஃபேட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப ஃபேட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த ஸ்டெப்டே பிடிச்சி இழுக்கும். அப்போ அங்கே டிம்பிள் மாதிரி வரும். ஓகே, அதுதான் செல்லுலைட் பேசிக்லி. இப்போ நீங்கள் லைப்போசக்ஷன் பண்ணாலும் குறையும், ஃபேட் வால்யூம் குறைச்சாலும் குறையும், பேசிக்லி அதுதான். பட் என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு அங்கே ஃபேட் அவ்வளோவா குறையாது. ஸோ ஸ்பாட் இன்ஜெக்ஷன்ஸ் கூட கொடுத்து நம்ம கம்மி பண்ண முடியும். பட் இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாக எப்படி ஆரம்பிக்கும்னா, சில பேருக்கு பியூபர்ட்டி டைம்லேயே இந்த லைப்பெடிமா ஸ்டார்ட் ஆயிரும், சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் லைப்பெடிமா ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு மெனோபாஸ் டைமில் லைப்பெடிமா ஸ்டார்ட் ஆகும். இது 3 காமன் பிளேஸ். ஃபீமேல்ஸுக்கு தான் காமன், மேல்ஸில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஜெனட்டிக் வந்து 60% பீப்புளுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்படி வந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதனால் ஒன்லி மெக்கானிக்கல் ப்ராப்ளம். இது என்ன பின்னா நீ ஜாயிண்ட் இஷ்யூஸ், மொபிலிட்டி இஷ்யூஸ், இதனால தான் அது ப்ராப்ளம் இருக்கும். இது இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இந்த ஃபேட் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தைஸ்லாம் பெருசாக இருக்க ஃபீமேல்ஸ் கூட ஹார்ட் அட்டாக் வராது. தே எண்ட் அப் இன் நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அது மாதிரி மொபிலிட்டி இஷ்யூஸில் தான் அந்த ப்ராப்ளத்தில் மாட்டுவாங்க. ஸோ இதுக்கு என்ன தான் ஒரு ஓல்ட் லேடி என்கிட்ட வந்தாங்க, ஒரு 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 70 வயசு இருக்கும். ஷி வாஸ் ஆன் 3 பெயின் மெடிகேஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய லைஃபே போச்சுங்கிற மாதிரி தான். வீட்லேயும் நடக்க முடியல, அவ்வளோ பெயின், ரொம்ப கஷ்டத்தோடு வந்து லைப்போசக்ஷன் பண்ணிவிடுங்க. ஷீ இஸ் அ கிரேட் 4 லைப்பெடிமா பேஷண்ட். ரொம்ப ஒபீஸ், நல்ல அங்கங்கே ரொம்ப ஃபேட் டெபாசிட்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, ஹைப்பர் டென்ஷன் இருந்தது, அண்ட் ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் ஆல்சோ தேர். இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வச்சுட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அ சர்ஜரி ஆன் ஓல்ட் உமன். பிகாஸ் எவ்ரி டே இஸ் நாட் தி சேம் டே அவங்களுக்கு. அப்புறம் வந்து ஐ சஜஸ்டட் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபார் லைப்பெடிமா. ஸோ தெர் இஸ் ஃபியூ ரெகுலர் கம்ப்ரெஷன் கவர்மெண்ட் பண்ணணும், லிம்ஃபேட்டிக் மசாஜ் தெரப்பி பண்ணணும், ப்ளஸ் சீக்வென்ஷியல் கம்ப்ரெஷன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டயட் மாடிஃபிகேஷன், இது மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். 1 monthக்கு அப்புறம் ஷீ கேம் பேக், செட் ஐ ஜஸ்ட் கேம் டு தேங்க் யூ டாக்டர், ஒரு பெயின் மெடிக்கேஷன் கூட எடுக்கிறது இல்லை, எனக்கு வந்து லைஃபே மாறி போச்சு ஃபுல்லாக,
நான் சர்ஜரி பண்ணல. ஜஸ்ட் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேயே இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு முடியுது. ஒன்லி அவேர்னஸ். என்னன்னா இது நியூ டிசீஸ்னால டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி நாட் மச் அவேர் ஆஃப் திஸ் இஷ்யூ. அதனால இந்த ஸ்டேஜ் இப்போ வந்து எப்போ வந்து இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை கிரேட் 1 இது ஸ்டேஜ் 1லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா we can control the progress. இது ப்ராக்ரெஸிங் டிசீஸ். யூ கான் ஸ்டாப் இட், யூ கான் க்யூர் இட். ஸ்பெசிஃபிக்காக கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் we have to use the compression garments at least 8 to 10 hours a day. ஓகே, அது வந்து செகண்ட் ஸ்கின் மாதிரி ஆயிடணும். அது ஃபஸ்ட். லிம்ஃபேட்டிக் மசாஜ் தெரப்பி அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக் பண்ணணும். லிம்ஃபேட்டிக் மசாஜ் தெரப்பினா ரொம்ப அழுத்தி பண்ணுறதுலாம் கிடையாது. they do very fine டச் மூவ்மெண்ட் தான். ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணுவாங்க. they have to stimulate the lymphatics இந்த இது. ஸோ லிம்ஃபேட்டிக் மசாஜ் தெரப்பி பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து சில மெஷின்ஸ்லாம் இருக்குது. அந்த மெஷின்ஸை ஸ்லீவ் மாதிரி போட்டுட்டு அந்த மெஷினில் ஆன் பண்ணி விட்டுணும். அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே புஷ் பண்ணி விட்டுரும். அதுவும் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ். அதுவும் லிம்ஃபேட்டிக் மாதிரி தான். ஸோ அது ஒன்று. அப்புறம் கீட்டோஜெனிக் டயட், காப்ஸ் அவாய்ட் பண்ணணும். காப்ஸ் அவாய்ட் பண்ணி ஒரு மினிமல் எக்ஸசைஸ். இதுலேயும் அவங்களுக்கு வந்து சிவியர் எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வெயின்ஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவ் மசில் ஒர்க் அவுட்லாம் கொடுத்தா வெயின்ஸ்லாம் ரப்சர் ஆகி அங்கே வந்து இது தான் ஆகும், ப்ரூசஸ் தான் ஆகும். ஸோ அதனால் ஜென்டில் எக்ஸசைஸ், நாட் வெரி ஹெவி எக்ஸசைஸ். ஸோ இதுவுமே வந்து த ட்ரெயினர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் நவடேஸ் பிகாஸ் லைப்படிமா இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டிட்டி. இது பண்ணாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருவோம். இப்போ என்கிட்ட அடுத்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, எனக்கு வால்யூம் குறைக்கணும்னா லைப்போசக்ஷன் கேட்பாங்க. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு, சே எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 3ல் வராங்க, அப்படி ஃபோல்டிங் இதெல்லாம் இருக்குன்னு என்ன பண்ணுவோம், கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நாங்கள் ஒரு 2 months கொடுப்போம். அதுக்கப்புறம் அவன் சர்ஜரி பண்ணுறப்ப ரெக்கவரி வில் பி ஈஸியாக. இல்லாட்டி என்னாகும், நாங்கள் முன்னாடி இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டைரெக்டாக சர்ஜரி பண்ணியிருக்கோம், நிறைய இப்போ கூட பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அவங்க ரெக்கவரி ரொம்ப டிலேடாக இருக்கும். செக்ரீஷன்ஸ், ஃப்ளூயிட் வந்துகிட்டே இருக்கும், பிளட் ஸ்ட்ரெயின் ஃப்ளூயிட் வந்துகிட்டே இருக்கும், நடக்க முடியாது, ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அதை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு 2 months ஆயிரும் ரிசல்ட் தெரியறதுக்கு. அதனால் we always put them on conservative management and then take them for surgery, the results will be good. ஜெர்மனியில் இன்சூரன்ஸ் கவர் இந்த லைப்படிமாக்கு. ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் மெக்கானிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் த ஃபீமேல். இன்சூரன்ஸ் கவர்ஸ் இன் ஜெர்மனி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது தவிர ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு கம்பேரிசன்லேயே மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஜெனரேஷன் வருது. ஸோ எனக்கு மூக்கு இப்படி இருக்குது, என் மூக்கு மாத்திரம் சரி பண்ணி கொடுங்க, அப்புறம் எனக்கு காது கொஞ்சம் சின்னதாக பண்ணுங்கன்னு எதையாவது ஒரு பாடி இமேஜ். ஆமாம், ஸ்பெசிஃபிக்கலி தே ஹேவ் கொஞ்சம் அன்ரீசனபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கவுங்க கவலை அவங்கவுங்களுக்கு மாதிரி யூ கேன் கோ அண்ட் சே தட் இட் இஸ், யூ கேன் ரிடிக்யூல் இட். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸு நீங்கள் பார்க்குறது உண்டா? எங்கள் ப்ராக்டிஸில் அது வந்து ஆல்மோஸ்ட் வி கேன் சே 50% ஆஃப் த பேஷண்ட் கம்ஸ் லைக் திஸ். ஓகே, சம்டைம்ஸ் வி ஃபீல் சேட் ஃபார் தம். யங் பேஷண்ட் நல்லா இருக்கும் ஃபேஸு, நோஸில் அதோட பெஸ்ட் நோஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு நோஸ் சரியில்லை சார், அது சரியில்லை சார், எனக்கு இதனால் இதை பற்றி தூக்கமே வரமாட்டேங்குது சார், ஒரு நாளைக்கு நான் 10 hour இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் சார், இப்படிலாம் வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம சம்டைம்ஸ் அவங்க அட்டெண்டரோட வந்தால் கொஞ்சம் ஈஸி, அவங்கள அட்லீஸ்ட் நான் புரிய வைக்க முடியும். இவங்ககிட்ட நான் ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு பேர் பாடி இமேஜ் ப்ராப்ளம்ஸ், பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர் அப்படிலாம் சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன் யங் ஏஜில் உன்னுடைய லைஃபே தொலைச்சிட்டு உட்காந்துருக்க, சிம்பிளாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்த்தேன்னா இது உனக்கு இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் ஆகாது. இப்போ நீ 10 மணி நேரம் யோசிக்கிறது வந்து ஒரு 10 நிமிஷம் யோசிப்போம்னால அது மாதிரி அவ்வளோ கம்மியாகும். இது பண்ணனா உன்னோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்னா, அதெல்லாம் தெரியும் டாக்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு சில டைம் அப்செட் ஆகிரும், என்னடா இவ்வளோ அவன் நல்லதுக்காக சொல்கிறான் கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் என்னென்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டெல் தெம் தட் யூ ஆர் ராங். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் திங். இது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த டைம் சைல்ட்ஹுட் ட்ராமா, சைல்ட்ஹுட் புல்லிங். ஓகே, ஒரு பட்டக் நார்மலாக இருக்கும், சார் எனக்கு பட்டக் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வருவான் பையன். ஏன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் கேட்குறப்ப அவங்க தாத்தா அந்த காலத்தில் கிண்டல் பண்ண வரான். அது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் புல்லிங். மேபி எல்டர்ஸ் விளையாட்டாக சொல்கிறது அது டீப்பாக உள்ளே போயிடும். ஸோ அது இல்லாமல் நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமா, மேபி செக்ஷுவல் ட்ராமா இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ் வில் பி இன் தட் இஷ்யூ. இது மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமா தான் இந்த பாடி இமேஜ் இஷ்யூக்கு மேஜர் ப்ராப்ளம். அது வந்து சம்டைம் வி ஹேவ் டு டிசெக்ட் த பாஸ்ட். ஹிப்னோதெரப்பி வில் ஹெல்ப் இன் தீஸ் பீப்புள். கரெக்டான அது மாதிரி தெரப்பிஸ்ட் கிடைச்சாங்கன்னா டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஓகே, பட் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் வித் அஸ். நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க. நிறைய இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும் பேஷண்ட் சைட்லேருந்து, நாங்கள் சொல்லுவோம்.
பட் லைக் ஐ செட் வி பிலீவ் இன் எக்ஸசைஸ் அண்ட் தட் இஸ் த ரீசன் ஐ கனெக்டட் டு யூ. நீங்களும் அந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் கிளியராக எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டுன்றதுல இருக்கீங்க. அஸ் லைஃப் ஸ்டைல் காம்பனண்ட் அது முதல்ல சரியாக இருந்தது அப்படின்னா. பட் ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இல்லையா, அதை நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்டிவிட்டிங்கிறது போயிடுது. அது அவங்க ஃபேமிலியே அவங்க ட்ரெயின் பண்ண மேம். இப்போ அப்பா அம்மா எதுவும் பண்ணாமல் பையனை மட்டும் பண்ணுனா கஷ்டம். ஆமாம், அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நிறைய பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிற ஒரு காலேஜ் போகிற ஒரு பனிஷ்மெண்ட், எக்ஸாம் எழுதுகிற பனிஷ்மெண்ட் மாதிரியே எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியறதில்ல. பிகாஸ் த ஹோல் ஐடியா இஸ் யூ மூவ், யூ எக்ஸசைஸ் அண்ட் தென் யூ வில் ஹேவ் ரிசல்ட்ஸ். சில நேரம் நமக்கு அவங்கள கவுன்சில் பண்ணி அந்த பிஹேவியரல் மாடிஃபிகேஷனை கொண்டு வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணியே வச்சிருக்க முடியறதில்ல. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் மேம். அவனுக்கு அந்தந்த ஏஜுக்குரிய ப்ராப்ளம், லவ் அஃபேர், லவ் பிரேக்கப்பு, அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம், டிவர்ஸு, இது மாதிரி ஒவ்வொரு இப்போ நான் விட்டா வீ கேன் டெல் ஸோ மெனி ஸ்டோரிஸ் மேம். ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் என்னென்ன ப்ராப்ளத்தில் வராங்கன்ட்டு. பட் ரியலி ஐ லவ் டு டாக் திஸ் திங்ஸ் வித் யூ மேம். ஒரு ஐ திங்க் கோவிட் டைமில் கண்ணன் புகழேந்தி சாரை வந்து ஐ இன்டர்வியூட். கரெக்ட். ஆமா, அப்போ we are all very fascinated by his work. Insta live பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ because we are so fascinated with Sar's work, and அதனால வந்து I thought okay at least I'll interview him அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இட் வாஸ் ஒன் ஆஃப் தி வெரி குட் இன்டர்வியூஸ். சார் அவ்வளோ பர்சனல் இஷ்யூஸ்லாம் பேசுறது கிடையாது. நாங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சோம். நாங்கள் ஆக்சுவலி தேங்க்ஸ் டு ஷைனி only gave lot of information, then அங்கேருந்து we started. Oh nice, okay. ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் யோர் பாட்காஸ்ட் மேம். தேங்க் யூ வெரி மச் டாக்டர். ஐ திங்க் நீங்கள் நிறைய பாட்காஸ்ட்டில் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ பீன் டாக்கிங் ஆல்சோ. அதுலேயும் என்னோட டைம் கொடுத்ததுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க் யூ வெரி மச். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ்.